கிணற்று நீரில் நீர் நிரம்பிய குடத்தை இழுக்கும்போது கணம் தெரிவதில்லை. ஆனால் தண்ணீர் மட்டத்துக்கு மேலே குடம் வந்தவுடன் கணக்க ஆரம்பிக்கிறது. அதுபோல் நம் துக்கங்களை ஞானமான தண்ணீரில் அமுக்கிவிட வேண்டும். அப்போதும் துக்கத்துக்கான காரணங்கள் இருந்தாலும் தண்ணீருக்குள் இருக்கிற குடம் மாதிரி துக்கம் லேசாகிவிடும். நல்ல செயல்கள் செய்தால் ஈஸ்வரன் நமக்கு கை கொடுப்பார். அவர்தான் நமக்கு கை, கால், கண் வழங்கியதுடன் ஆலோசிக்க புத்தியும் கொடுத்துள்ளார். இந்த சக்தியும் புத்தியும் இருப்பதற்குள்ளே திருந்துவதற்கான நல்ல செயல்களை செய்ய வேண்டும். வழுக்கு மரத்தின் இயல்பு சறுக்குவது. சறுக்கி சறுக்கி விழுவதை சமாளித்து கொண்டு முயற்சி செய்து மேலே ஏறினால் வெற்றி உண்டாகும். அப்படியே வாழ்வில் சறுக்குவதும் இயல்பாகும். தீய எண்ணம் உள்ளவனோடு சேர்க்கை வைத்து கொள்ளும்போது தீய எண்ணம் ஏற்படுகிறது. கோபம், தீய எண்ணம் இல்லாத தக்ஷணாமூர்த்தியை பார்க்கும்போது நமக்கு சாந்தம் உண்டாகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.